கோடிகளில் வாங்கின சம்பளத்தை உதறி தள்ளிட்டு என் கரியரோட உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னபடியே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்காந்துருக்காரு நம்ம தளபதி விஜய். ஆமாங்க, 1992 வெளியான நாளைய தீர்ப்பு படத்தில் ஆரம்பித்த ஒரு சாதாரண பயணம் கிட்டத்தட்ட 30 வருஷம் உழைப்பு, கோடிக்கணக்கான ரசிகர்கள், உலகளாவிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்னு சினிமாவில் அசைக்க முடியாத உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் தான் சி. ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய கடைசி படங்களான த கோட், ஜனநாயகன் படங்களுக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? கேட்டால் தலையே சுற்றிடுங்க. கிட்டத்தட்ட 200 250 கோடி ரூபாய். அப்படிப்பட்ட மனுஷன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து வெறும் 2 வருஷத்தில் நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை அள்ளி தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சு மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆருக்கு அப்புறமா கட்சியை ஆரம்பித்து ஆட்சி அமைச்ச ஒரு நடிகர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு, சினிமாவில் ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கின விஜய் இப்போ தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய மாத சம்பளம் எவ்வளவா இருக்கும் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவருக்கு அரசு தரப்பில் இருந்து என்னென்ன சொகுசு வசதிகள், சலுகைகள், அப்புறம் Z+ லெவல் பாதுகாப்பு தர்றாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களை தாண்டி தற்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இவங்களுடைய சம்பளம் எவ்வளவா இருக்கும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இதில் காத்துட்ருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ ஏகப்பட்ட விமர்சனங்கள், சினிமாக்காரங்க வந்தால் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள். ஆனால் தாவேகா தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதில் இருந்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு சும்மா தாறுமாறாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை நிரூபிக்கிற மாதிரி பதவியேற்ற முதல் நாளே சும்மா அதிரடியாக 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்து போட்டார் விஜய் அவர்கள். முதலாவதாக ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உதவக்கூடிய 200 யூனிட் இலவச மின்சாரம், இரண்டாவதாக பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்க பெண்கள் சிறப்பு படை, மூன்றாவதாக இப்போது இளைஞர்களை சீரழிச்சிட்டு இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் ஒழிக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு படை. இப்படி எடுத்த உடனே மக்கள் செல்வாக்குள்ள திட்டங்களில் கையெழுத்து போட்டு தான் ஒரு ஆக்ஷன் சிஎம் அப்படிங்கிறத விஜய் காமிச்சிருக்காரு. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இப்போ விஷயத்துக்கு வரலாம். சினிமாவில் பல கோடிகளை பார்த்த விஜய்க்கு இப்போ மாசம் எவ்வளவு சம்பளம் கைக்கு வருது? நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களாக இருக்கட்டும், இல்லை மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு மாதாந்திர ஊதியமும் படிகளும் அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்படுது. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருந்தாலும் அவங்களுக்கான அலுவல் முறை செலவுகளுக்காக இந்த சம்பளம் தரப்படுது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட முதலமைச்சரான விஜய்க்கு இப்போ மாச சம்பளமா அரசு நிர்ணயிச்சிருக்கிறது வெறும் 2,05,000 ரூபாய் மட்டும்தான். சில தகவல்களில் இது படிகளோடு சேர்த்து அதிகபட்சம் 2.85 லட்சம் வரை போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோடியாக சம்பாதிச்ச மனுஷனுக்கு இப்போ மாசம் 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான தொகை தான் இல்லையா? சரி, இந்த 2,05,000 ரூபாய் அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? இந்த அமௌண்ட்டை எப்படிலாம் பிரித்து கொடுப்பாங்க? தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளின் படி அந்த ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. அடிப்படை ஊதியம் 30,000 ரூபாய், மாதாந்திர படி 10,000 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், அஞ்சல் படி 2,500 ரூபாய், தொலைபேசி படி 7,500 ரூபாய், தொகுப்புப்படி 5,000 ரூபாய், வாகனப்படி 25,000. இதெல்லாம் போக முதலமைச்சருக்குன்னு இன்னும் சில கூடுதல் படிகளும் வந்து சேரும். ஆக மொத்தம் கோடீஸ்வர நடிகராக வலம் வந்த விஜய் இப்போ லட்சத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் பிரதிநிதியாக மாறியிருக்காரு. என்னதான் கைக்கு வரக்கூடிய சம்பளம் லட்சத்தில் இருந்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய சலுகைகளும் பாதுகாப்பும் சும்மா சாதாரணமானது கிடையாதுங்க. அதுவும் உச்சக்கட்ட ஸ்டாராக இருந்து சிஎம் ஆகியிருக்கக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பு இன்னும் பல மடங்கு அதிகம்னு சொல்லலாம். அது என்னென்ன சலுகைகள் அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். முதலாவதாக குடியிருப்பு மற்றும் கார்கள். முதல்வர் விஜய்க்கு சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குடியிருப்பு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான அரசு பங்களா அதிகாரப்பூர்வ இல்லமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பயணங்களுக்காக குண்டு துளைக்காத 3 அதிநவீன சொகுசு கார்கள், புல்லட் ப்ரூஃப் லக்ஸரி கார் வழங்கப்பட்டிருக்கு. இந்த கார்களுடைய எரிபொருள் படியா, அதாவது ஃபியூல் அலவன்ஸா மட்டுமே மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அரசாங்கம் கொடுக்குது. இரண்டாவதாக ராயல் பாதுகாப்பு. சினிமாவிலேயே விஜய்க்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கும். இப்போ அவர் சிஎம் வேற. இதனால மத்திய மாநில அரசுகள் இணைந்து அவருக்கு உயரிய Z+ பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள், கான்வாய் வாகனங்கள், ஆயுதம் ஏந்திய போலீஸ் படையின்னு முதல்வர் போற இடமெல்லாம் அவருக்கு பாதுகாப்பு வளையம் தான். மூன்றாவதாக பயணங்களும் இதர வசதிகளும். முதல்வர் விஜய் அவருடைய அவசர மற்றும் அலுவல் முறை பயணங்களுக்காக அரசு ஹெலிகாப்டர் மற்றும் தனி விமானங்களை பயன்படுத்திக்கலாம். அதுக்கான முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். அதே போல் அவர் ரயில்லையோ இல்லை சாதாரண விமானங்கள்லையோ பயணம் செஞ்சால் அவருக்கும் அவருடைய உதவியாளர்களுக்கும் டிக்கெட் செலவும் இலவசம் தான். நான்காவதாக மருத்துவ காப்பீடு மற்றும் பணியாளர்கள். முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் முழுமையாக வழங்கப்படுது. அதுபோக அவருடைய இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் வேலை பார்க்குற அனுமதிக்கப்பட்ட பணியாளர்கள், உதவியாளர்களோட மாச சம்பளத்தை அரசே முழுமையாக ஏற்றுக்குது.
முதல்வருக்கு ஓகே, கைக்கு வர்ற சம்பளம் லட்சத்தில் இருந்தாலும் சலுகைகள் பயங்கரமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் பிரதிநிதிகள், அதாவது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடைய சம்பள நிலவரம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாறு என்ன தெரியுமா? அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வாங்குற சம்பளம் சட்டுன்னு ஒரே நாளில் உயர்ந்தது கிடையாது. காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி இது படிப்படியாக உயர்த்தப்பட்டது தான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களுடைய மாதாந்திர ஊதியம் வெறும் 25,000 ரூபாயாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் அவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2008ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் இது முதன்முறையாக 30,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஆனால் அடுத்த வருஷமே, அதாவது 2009 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேவைகள் மற்றும் செலவுகளை கணக்கில் கொண்டு இந்த சம்பளத்தை 30,000 இருந்து அப்படியே 50,000 ரூபாயை அதிரடியாக உயர்த்தினாங்க. இதோட நிற்கலைங்க. 2011 அப்போதைய அரசு இந்த ஊதியத்தை 50,000 இருந்து மீண்டும் உயர்த்தி 55,000 ரூபாயை நிர்ணயம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்களில் அவங்களுடைய சம்பளம் உயர்த்தப்படவே இல்லை. அதாவது 2011 இருந்து 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ உடைய ஒட்டுமொத்த மாத சம்பளம் 55,000 ரூபாயாக தான் இருந்துச்சு அப்படின்றதான் நிதர்சனம். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலேயே எம்எல்ஏக்களினுடைய சம்பள உயர்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எப்போ நடந்தது தெரியுமா? 2017ஆம் ஆண்டு. அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்போதைய காலகட்டத்தில் விலைவாசி உயர்வு, தொகுதி பணிகள், பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான பயண செலவுகள்னு எம்எல்ஏக்களுக்கு 55,000 ரூபாய் அப்படிங்கிறது பத்தலை அப்படிங்கிற கோரிக்கை வலுவாக எழுந்தது. அதை ஏற்றுக்கிட்ட அப்போதைய அதிமுக அரசு 2017 எம்எல்ஏக்களோட சம்பளத்தை 55,000 இருந்து கிட்டத்தட்ட அப்படியே டபுள் மடங்காக அதிரடியாக உயர்த்தி ரூபாய் 1,05,000 ரூபாயாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அறிவிப்பு அப்போ ஊடகங்களையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய விவாதத்தையுமே கிளப்பிச்சு. மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகள் அப்படியே இருக்கும்போது எம்எல்ஏக்களோட சம்பளத்தை மட்டும் இப்படி ஏற்றலாமா அப்படின்னு கேள்விகள் வந்துச்சு. ஆனால் அரசாங்க தரப்பில் இருந்து எம்எல்ஏக்கள் ஊழல் இல்லாமல் மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்யணும்னா அவங்களுக்கான முறையான ஊதியம் அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த 2017 உயர்த்தப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கைக்கு வர்ற ஒட்டுமொத்த தொகையாக நீடிக்குது. சரி, இதுக்கப்புறம் சம்பளத்தில் ஏதாவது மாற்றம் நடந்ததா அப்படின்னு கேட்டால் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளில் ஒரு முக்கியமான திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய விதியின்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ணாங்க. அதாவது முதலமைச்சர், துணை முதலமைச்சர், சபாநாயகர், துணை சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர், அரசு கொறடா மற்றும் எம்எல்ஏக்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படை சம்பளம் வெறும் 30,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? அடிப்படை சம்பளம் 30,000? அப்போ கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மற்ற படிகள் உள்ள வருது. இந்த 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தோட என்னென்ன படிகள்லாம் சேருது அப்படின்றத நான் ஆர்டராக சொல்கிறேன். மாதாந்திர படி 10,000 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், அதாவது தங்களுடைய தொகுதி முழுக்க சுற்றி வர்றதுக்காக. அஞ்சல் படி போஸ்டல் அலவன்ஸ் 2,500 ரூபாய், தொலைபேசி படி டெலிஃபோன் அலவன்ஸ் 7,500 ரூபாய், தொகுப்புப்படி 5,000 ரூபாய், வாகனப்படி வெஹிக்கிள் அலவன்ஸ் 25,000 ரூபாய், அடிப்படை கூலி 30,000. இதோட படிகள் ஒவ்வொன்றத்தையும் அப்படியே ஒன்றா கூட்டிங்கன்னா கரெக்டாக 1,05,000 ரூபாய் வருது. இதுதான் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு மாதம் தவறாமல் அரசு கருவூலத்தில் இருந்து வழங்கப்படுற சம்பளம். இது அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அமைச்சர்களுக்கு கூடுதலாக அரசு பங்களாவும் காரும் அரசாங்கமே கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை தாண்டி ஏகப்பட்ட அரசு சலுகைகளும் இருக்குங்க. முதலாவதாக அவங்க தங்களுடைய தொகுதியில் பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்குனுச்சுன்னா அதோட வாடகையை அரசே ஏற்றுக்கும். அந்த ஆஃபீஸை மேனேஜ் பண்ண ஒரு அசிஸ்டண்ட்டை வேலைக்கு வச்சுக்கலாம். அவருடைய மாத சம்பளத்தையும் அரசாங்கமே கொடுத்துரும். இரண்டாவதாக அவங்க அரசு முறைப்படியோ இல்லை சாதாரணமாகவோ பயணம் செய்யும் போது பேருந்து, ரயில் மற்றும் விமானங்களில் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் இலவச மருத்துவ வசதியும் உண்டு. கடைசியாக இன்னொரு விஷயங்க, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்பவோ இல்லை துறை சார்ந்த கமிட்டி கூட்டங்கள் நடக்கிறப்பவோ அவங்க வந்து கலந்துக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் தனியாக தினசரி படியாக டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே அவங்களுக்கு தலா 2,500 வரை தனியாக கணக்கிடப்பட்டு வழங்கப்படும். ஸோ 1990களில் ஆயிரங்களில் இருந்த எம்எல்ஏக்களோட சம்பளம் இன்னைக்கு லட்சத்தை தாண்டி பல சலுகைகளோட ராயலாக இருக்கு. மக்கள் கொடுத்த அதிகாரத்தோட அரசாங்கம் தர்ற இந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு உண்மையாக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய்னு சர்வசாதாரணமாக சம்பாதிச்சு சொகுசாக வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு மக்கள் சேவைக்காக வெறும் 2 லட்சம் ரூபாய் அரசு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக களம் இறங்கியிருக்காரு. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் இந்த அரியணையில் வந்து உட்காந்துருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் பதவிங்கிறது வெறும் சலுகைகளும் அந்தஸ்தும் சம்பளமும் மட்டும் கிடையாது. அது மிகப்பெரிய பொறுப்பு. மக்கள் விஜய் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் அவர் எப்படி நிறைவேற்ற போறாரு, அவருடைய இந்த 5 வருஷ கால ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வர நாட்களில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்க, சினிமாவில் கோடிகளில் சம்பளத்தை அள்ளிட்டு இருந்த நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இப்போ மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொன்னதை வச்சு நம்மளுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்களுக்கெல்லாம் வழங்கப்படக்கூடிய அந்த சம்பளம் உண்மையாகவே அவங்களுக்கு நியாயமாக கொடுக்கப்பட வேண்டியதா, இல்லை என்ன ஏற்றி கொடுக்கணுமா, இல்லை இன்னும் குறைச்சி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அரசியல் செய்திகளுக்கும் அப்டேட்டுகளுக்கும் உடனுக்குடன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.